ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டுடே டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா August 5 11:04 AM. ஸோ இன்றைக்கி எதில் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா USD JPயில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ நியூ ஆர்டர், ஸ்டாப் லாஸ், டிபி. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் ஹையர் லெவலில் புஷ் அப் ஆகிட்டு போகிறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நியர்லி இந்த லோ வந்து வைக்கிறேன். ஸோ அந்த லோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியர்லி டிபி 1:1 வைக்கும்போது ஸோ நியர்லி இந்த லெவல் வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடுக்கு வந்து நான் ஓவராலாக $30 பக்கமாக நான் வந்து எஸ்எல் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆர்டர் வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு இந்த ட்ரேட் நான் வந்து எதனால் எடுத்தேங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஓவராலாக USD JPY பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு பையிங் வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த என்எஃப்பி அந்த நியூஸ் டைம் அந்த ஃப்ரைடேலேருந்து நல்ல ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தான். ஸோ நல்ல ஒரு பையிங்கு, நல்ல ஒரு செல்லிங்கு. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 லெவலில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகுதுன்னா சேம் 90 டிகிரியில் வந்து அந்த செல்லிங் வந்து ரிவர்சல் ஆகாது. ஸோ நான் இந்த நடுவில் டேரெக்டாக வந்துட்டு இந்த லோ வந்துட்டு கண்டினியூஸாக செல் ஆஃப் ஆகிட்டே வந்து பிரேக் டவுன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வேணால் ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு சோல்ட் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஹைலேருந்து 90 டிகிரியில் செல் ஆஃப் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் சப்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். லோவர் த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா இன்னுமே வந்துட்டு நமக்கு இன்டீடியலாக தெரியும். ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ல பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக ஓவரலாக வந்துட்டு கண்டினியூஸ் செல்லிங் என்எஃப்பி டேல இருந்துட்டு ஃப்ரைடேல இருந்துட்டு கண்டினியூஸ் செல்லிங்கு. ஸோ இதில் வந்துட்டு எஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அகைன் ஹைஸ்லேருந்து ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் ப்ரைஸ் வந்து நியர் த லோ வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸாக எப்பயுமே ஒரு லோ பிரேக் ஆனிச்சுன்னா லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு லோ பிரேக் ஆனோன்னா ப்ரைஸில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண லோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். ஸோ இந்த லோ பிரேக் ஆனோன்னு பாருங்கள் ப்ரைஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு செல்லர்ஸ் வந்து சாப்பியாக இருக்காங்கன்ட்டு. ஸோ லோ பிரேக் ஆகுது, அகைன் 80 to 90% ரிவர்சல் ஆகிடுது. அகைன் செல்லிங் வருது, ரிவர்சல், அகைன் செல்லிங் வருது, ஃபுல்லாமே ரிவர்சல். ப்ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் வருது, அதுவும் ரிவர்சல் ஆகிடுது. ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் வந்துட்டு நல்ல அக்ரெசிவ் செல்லிங் வந்துருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு அந்த அக்ரெசிவுமே ப்ரைஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்விங் தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரைஸ் வந்துட்டு செல்லர்ஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பையர்ஸ் வந்து என்ட்ராயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு அகைன் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, அகைன் வந்துட்டு கன்சல்டேட் ஆகிட்டு இந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இனி மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் திஸ் ஹைஸ் இந்த ஹை பக்கமாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2:16 PM. ஸோ நம்ம எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ப்ரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம ஓவராலாக என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த கேண்டில் ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுடு ஒரு பையிங் வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஓவராலாக நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டிபிஏ வரல, அதுக்குள்ளே ஏன்டா க்ளோஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு பையிங் ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதுவே வந்துட்டு நான் மார்னிங் ஒரு 11 o'clock பக்கமாக எடுத்தேன். நியர்லி ஒரு 3 hours பக்கமாக ப்ரைஸ் வந்துட்டு ஹோல்ட் ஆகி தான் இந்த பையிங் வந்துச்சு. ஸோ அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஸ்விங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ட்ரேடிங் செஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓவரால் பொசிஷன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஓகே, இன்றைக்கான ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து அகைன் வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நியர்லி டிபி பக்கம் வந்துருச்சு, 1:1 பக்கமாக டிபி பக்கமாக வந்ததுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓரளவு $30 பக்கமாக டிபி வச்சிருந்தேன். அண்ட் தென் நியர் த டிபி வந்தோடனே நான் வந்து க்ளோஸ் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.